அண்மை செய்தி பழைய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்த ககன்தீப் சிங் தலைமையிலான குழுவினர் தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில் இடைக்கால அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரம் என்ன? வணக்கம். ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான குழுவின் இடைக்கால அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் குழு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்ட பங்களிப்பு, ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து மாநில அரசின் நிதிநிலையினை, பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையினை 9 மாதங்களில் அரசுக்கு அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் 3 அதிகாரிகள் கொண்ட குழு கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. இந்த குழு அரசு பணியாளர் சங்கங்களுடன் 9 சுற்றுகள் கூட்டங்கள் நடத்தியதோடு LIC மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடனும் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இடைக்கால அறிக்கையை கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த நிலையில்தான் இடைக்கால அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு டிசம்பர் மாத இறுதிக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தெரிவித்ததன் அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.